இன்னைக்கு நம்ம குரான் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மத்துடைய வார்த்தையை எப்படி உச்சரிக்கணும், குரான்ல மத்து வந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி ஒரே வார்த்தையில 2-3 சத்துகள் அதை எப்படி உச்சரிக்கணும். ரொம்ப முக்கியமான பாடம். எப்படி ஓதணும்ன்றதை இன்ஷால்லா கத்துக்கலாம். வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அதுல இன்னைக்கு டே 33. இன்னைக்கான பாடத்துக்குள்ள போலாம் வாங்க. ஆரம்பிக்கலாமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வ ஸல்லிம். இன்றைய பாடம் ஒரே வார்த்தையில 2-3 சத்துடைய எழுத்துக்கள் வந்தா அதை எப்படி நம்ம படிக்கணும். நம்ம பார்த்திருக்கோம் சத்துடைய எழுத்து வந்தா எப்படி உச்சரிக்கணும். இப்போ உதாரணமா நம்ம பார்த்தோம் அப்பன்ற வார்த்தையை பார்த்தோம். இப்படி இருக்குன்னா ஆக்சுவலா அசல் அது எப்படி இருக்கும்? அம்சா பா ஜபர் அப்பு பா ஜபர் பா என்று இருக்கும். இது ஒரு வார்த்தையில ஒரு சத்து வந்ததுக்கான உதாரணம். இப்போ பாருங்க, நம்ம இங்க பார்க்கக்கூடிய எல்லா வார்த்தைகள்லையும் 2 சத்துகள் இருக்கு. அப்ப 2 சத்துகள் வந்தா அதை எப்படி பார்க்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அதை தொடர்ந்து மத்துடைய பாடத்தை நம்ம பார்க்க போறோம். மத்து வந்தா எப்படி நீட்டி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஆரம்பிக்கலாம். இல்லியூன இல்லியூன ஐன் லாம் ஜேர் இல் லாம் யா ஜேர் லி இல்லி யா வாவ் பேஷ் யூ இல்லியூ நூன் ஜபர் நா இல்லியூன இல்லியூன யஸக்கா சொல்லுங்க யஸக்கா யா ஜா ஜபர் யஸ் ஜா காஃப் ஜபர் ஜக் யஸக் காஃப் கரா ஜபர் கா யஸக்கா யஸக்கா. அடுத்து யஸக்கரு 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 யா ஜால் ஜபர் யஸ் ஜால் காஃப் ஜபர் ஜக் யஸக் காஃப் ஜபர் கா காஃப் ஜபர் கா யஸக்க யஸக்க ரா பேஷ் ரு யஸக்கரு யஸக்கரு. அடுத்து முஸம்மிலு. நம்ம பார்த்திருக்கோம் சத்துடைய பாடத்தோடைய ஒரு முக்கியமான ரூலு, நூன் மேலேயோ மீன் மேலேயோ சத்து வந்தா அதை அழுத்தி ஓதணும்னு சொன்னோம். அதனால இங்க நம்ம அழுத்தி ஓதுறோம். ஓதுங்க முஸம்மிலு முஸம்மிலு. மீம் ஜா பேஷ் முஸ் ஜா மீம் ஜபர் ஜம் முஸம் மீம் ஜேர் மீ முஸம்மி முஸம்மி லாம் பேஷ் லு முஸம்மிலு முஸம்மிலு. முத்தஸ்ஸிரு முத்தஸ்ஸிரு. மீம் தால் பேஷ் முத் தால் சா ஜபர்தஸ் முத்தஸ் முத்தஸ் சா ஜேர் சி முத்தஸ்ஸி முத்தஸ்ஸி ரா பேஷ் ரு முத்தஸ்ஸிரு முத்தஸ்ஸிரு. அடுத்தது இல்லியீன. கொஞ்சம் சிரமமா இருக்கும். இல்லியீன ஐன் லாம் ஜேர் இல் லாம் யா ஜேர் லி இல்லி யா யா ஜேர் ஈ இல்லியீ இல்லியீ நூன் ஜபர் நா இல்லியீன இல்லியீன. சரி, அடுத்தது மத்துடைய பாடம். ரொம்ப சிம்பிளான பாடம் தான். குரான்ல இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இதுதான் மத்துடைய சிம்பிள். இங்க இருக்கு இல்லையா,
பெருசா போட்டிருப்பாங்க, சின்னதா போட்டிருப்பாங்க. இதோடைய சட்டம்லாம் நம்ம பெருசா நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த அளவுக்கு தத்வீதை இப்ப கவனிக்கல இல்லையா? நம்ம குரானை சரளமாக பார்த்து ஓதணும், அந்த அடிப்படை கல்வி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால இதை மட்டும் நீங்க மறக்காம ஞாபகம் வச்சுக்கணும். இது மாதிரி பெரிய சிம்பிள் இருந்துச்சுன்னு சொன்னா, இது மாதிரி பெரிய குறி போட்டுருந்துச்சுன்னு சொன்னா, இந்த மத்தை கொஞ்சம் அதிகமா நீட்டணும். அதாவது ஒரு 5 அலிஃப் அல்லது 4 அலிஃபுக்கு மேல நீட்டணும். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன மத்து இருந்துச்சுன்னு சொன்னா அதை ஒரு 2 முதல் 3 அலிஃப் அளவுக்கு நீட்டணும். அவ்வளவுதான். ஆக மொத்தம் நீட்டி படிக்கணும். இதோடைய சட்டங்கள் நம்ம பார்க்கல. ஆனா இந்த மத்து வந்தா அப்படியே கடந்து போக கூடாது, எப்படி ஓதணும் அப்படின்றது மட்டும் நம்ம கத்துக்கிறோம். சரிங்களா? வாங்க. ஜா, இப்ப வழக்கமா வந்து ஜி மதி ஜா அவ்வளவுதான் சொல்லுவோம். ஆனா இப்ப மத்து இருக்கனால எப்படி சொல்லணும்? ஜா, சொல்லுங்க. ஜா, சி அட், சி அட், சு சு fi amrina, fi amrina, la ilaha, la ilaha inna anzalna, சேர்த்து சொல்லணும். Inna anzalna. அடுத்து ஆன, ஆன, ஹஜ்ஜுக, சத்து இருக்கு பாருங்க. ஹா அலிஃப் ஜீம் ஜபர் சேர்த்து படிக்கணும். ஹாஜ், ஜீம் வாவ் பேஸ் ஜூ, ஹாஜ்ஜு, காப் ஜபர் கா, ஹாஜ்ஜுக. அடுத்த வார்த்தை வஸ்ஸாஃபாத்தி, சொல்லுங்க. வஸ்ஸாஃபாத்தி, வாவ் ஸாத் ஜபர் வாஸ், ஸாத் ஃபா கரா ஜபர் ஸாஃப், வஸ்ஸாஃப், ஃபா கரா ஜபர் ஃபா, வஸ்ஸாஃபா, தா ஜேத்தி, வஸ்ஸாஃபாத்தி. அவ்வளவுதான். இதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம், அல்லது நம்ம குரான் லேர்னிங் குரூப் இருக்கு வாட்ஸ்அப்ல, அதுல கேட்கலாம். இன்றைய பாடத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, புரிஞ்சுன்னா கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போடுங்க. நேற்று நம்ம ஓதி இந்த பாடம், அதாவது ஆயத்தை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்ற பாடம் நம்ம பார்த்திருந்தோம். ஒருவேளை பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா வீடியோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பாத்துருங்க. அதுல இருந்து ஒரு 2 கேள்வி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ஆயத்தை நீங்க அழகா ஓதி காட்டுங்க பார்க்கலாம். முதல்ல இங்க இருந்து வரும். பிஸ்மில்லா ஓடுங்க. இப்ப நான் ஓதுற மாதிரியே ஓதுறீங்களா அப்படின்றத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து ஓதிட்டீங்களா? நான் ஓதி காட்டுவா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து இப்போ 3வது ஆயத்து ஓத போறீங்க. ஒரு ஆயத்துக்கு 1 மார்க்குன்னு கணக்கு வச்சு கமெண்ட்ல போடணும். இப்ப இந்த ஆயத்து ஓதுங்க. ஓதிட்டீங்களா? நான் ஓதுவேன் இப்போ. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது,
وإياك نستعين. அடுத்து இந்த ஆயத்து ஓதுங்க. இன்ன நான் இப்போ ஓதி காட்டவா? இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கடைசி கேள்வி இந்த ஆயத்து வரும். லா தஸ்மாஉ. லா சொல்லுங்க. ஓதுட்டா? லா தஸ்மாஉ ஃபீஹா லாகியா. நம்ம சொன்னோம் இந்த தா வந்தா நிப்பாட்டும் பொழுது அதை சுக்கூன் பெற்ற ஹாவா மாத்தணும். அப்ப லாகியா. லா தஸ்மாஉ ஃபீஹா லாகியா. இப்ப இந்த 5 ஆயத்து கேட்டிருக்கேன். 5க்கு 5 என்ன மார்க் யார் வாங்கியிருக்கீங்கன்றத இன்ஷால்லா கமெண்ட்ல போடுங்க. பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்மளுடைய குரான் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுல நீங்க தாராளமாக கேட்கலாம். அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு நீங்க டைரக்டாக காலோ அல்லது மெசேஜின் மூலமாகவோ என்னை அணுகலாம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த பாடம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பாடம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்கு, அந்த கிளாஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு பாடத்தை நல்ல முறையில பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். நாளைய பாடத்துல உங்களை சந்திக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமது இந்த குர்ஆன் பயணத்தை முழுவதுமாக கபூல் செய்து வெற்றி பயணமாக ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்து, இன்ஷா அல்லாஹ் இது போன்ற குர்ஆனுடைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓத தேவை இருக்கின்றதோ, குர்ஆனை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்களாக உங்கள் குடும்பத்திலும் சொந்தங்களிலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நமது வீடியோவை பகிர்ந்து விடுங்கள் என்று அன்போடு கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.